ஆனால் காரணம் வந்து கலைஞர் தான், அவர் தான் பண்ணிவிட்டார்னு கலைஞர் கைது பண்ணி உள்ளே வச்சுட்டாங்க இந்த போராட்ட தொடக்கத்திலேயே. அப்புறம் இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் திமுக வந்து இந்த போராட்டத்தை நிறுத்தணும். அவர் மதியழகன்லாம் என்ன பேசினார்னா, இனியும் இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தினால் இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவர்கள் தேச துரோகிகள் ஆவார்கள் அப்படின்னே பேசினார் மதியழகன்லாம். ஆனால் மாணவர்கள் அதை இது பண்ணிக்கல. போராட்டம் தொடர்ந்து நடந்துச்சு. அப்போ தான் வந்து தேசிய பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு அந்த சட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட தமிழ்நாடு பூரா ஒரு 12 மாணவர்களுக்கு மேலே அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சாங்க. நம்ம மதுரையில் ஜெயபிரகாசம்னு சொல்லி அதுக்கு முதலே காமராசன் காளிமுத்துலாம் உள்ளே இருக்கிறாங்க. இந்த பாதுகாப்பு சட்டத்தில் அரெஸ்ட் பண்ணும்போது ஜெயபிரகாசத்தை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிறாங்க. அது இது பண்ணி நாங்கள் பக்தவச்சலத்தில் தான் சந்தித்து அவங்களை விடுதலை செய்யணுங்கிறதெல்லாம் நாங்கள் ஒரு மாணவர் குழுவாக போய் சந்திக்கிறோம். அப்போ மதுரையிலேருந்து வந்து மாணவர் குழுவுக்கு தமிழ்நாடு முழுக்க இருந்து சென்னைக்கு போனோம். மதுரையிலேருந்து என்னை தான் அனுப்பிச்சி வச்சாங்க. சென்னையில் வந்து டாக்டர் ரெக்ஸ் சர்க்குணம்னு ஒருத்தர், அவர் வந்து எம்பிபிஎஸ் படிச்சுக்கிட்டு இருந்தார். வெற்றிவேல்னு ஒருத்தர் இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருந்தார். அந்த மாதிரி மாணவர் தலைவர்கள்லாம் முன்னுக்கு வந்து எல்லோரும் போய் பக்தவச்சலத்தை சந்திக்கிறதுக்கு அனுமதி கேட்டோம். அவங்க அனுமதி கொடுத்தாங்க. அனுமதி கொடுத்து அவர் வீட்டில் வச்சு சந்திக்கிற கலைச்சாங்க. கடுமையான போலீஸ் பாதுகாப்போட போய் அவரை வீட்டில் எல்லாம் சந்தித்தோம். சந்தித்து எங்களுடைய கோரிக்கை வந்து மாணவர்களை உடனே விடுதலை பண்ணணும், இந்த பாதுகாப்பு சட்டத்தில் இதில் இருக்க மாணவர்களை விடுதலை பண்ணணுங்கிறது தான் எங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம்.